இறைவனுக்கு வணக்கம். ஆயில்ய நட்சத்திர கடகராசி கொண்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில நன்மைகளும் பல தீமைகளும் நடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியினால் லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் குறுகிய காலம் மட்டுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உள்ளது. தற்பொழுது 12/6/2024 வரையும், பின்பு 20/8/2024 முதல் 2/12/24 வரை உள்ள காலகட்டங்கள் மட்டுமே நன்மையான காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இதற்கு அடுத்த காலகட்டங்களான 13/6/2024 முதல் 19/8/2024 வரையும், 3/12/2024 முதல் 5/4/2025 வரையும் உள்ள காலகட்டமானது இந்த குருவினால் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவாக உள்ள காலகட்டமாகும். இதில் ஆரோக்கியங்கள் கெடும். சர்க்கரை, பிரஷரு போன்ற வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் கிடைக்காது. இருக்கும் முதலும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுக்கிரகம் இல்லாத காலகட்டமாக உள்ளது. கடுமையான முயற்சியின் பேரில் வழிபாடு செய்து வரும் பொழுது மட்டுமே இவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம். இந்த இதில் எடுத்துக்கொண்டால் அஷ்டமத்து சனியும் இணைந்து ஓடுவதனால் நரம்பு சார்ந்த பால்ட்டு ஏற்பட்டு இருதய நோய்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு இரத்த குழாய் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இரத்தம் உறைதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது வெகு நன்மையான காலகட்டமாக கருதப்படுகிறது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாவிடில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு ஆபத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குறுகிய காலம் மட்டுமே நன்மையான காலகட்டமாக உள்ளது. அதிகபட்சமான காலகட்டங்கள் தீமையான காலகட்டமாக உள்ளதால் தெய்வ வழிபாடுகள் செய்து கொள்ள வேண்டும். இதில் சனியின் வழிபாடும் குருவின் வழிபாடும் செய்து கொள்வது நல்லது. சனிக்கு நவக்கிரகத்தில் உள்ள சனியின் வழிபாடு செய்வதை விட அதற்காக உரிய கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அதே போன்று இப்போ அனைத்து சிவன் கோயில்களிலும் உள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செய்து கொண்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள ராசியாகவே இது கருதப்படுகிறது. எனவே பல வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக இதை வழிபாட்டை முறையாக செய்து வந்தால் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். மற்ற வகையில் ஆரோக்கியங்கள் குறைவு ஏற்பட்டு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் பிராபலம், கணையத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் போன்றவைகள் உள்ளுறுப்புகளில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு கெடுதல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நட்சத்திரமாக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை கருதப்படுகிறது. எனவே தெய்வ வழிபாடுகள் மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது. எனவே தெய்வ வழிபாடு மட்டுமே இவர்களுக்கு பல நன்மைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.